காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வரும் பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் அன்புமணி உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது காணலாம். நடக்கும் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இந்த ஆட்சியில தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு என்றால் அனைத்து சமுதாயங்கள் மட்டுமல்ல, குழந்தைகள், இளைஞர்கள், மாணவர்கள், பெரியோர்கள், பெண்கள், இளம்பெண்கள், முதியோர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், மருத்துவர்கள் போன்ற அனைத்து நிலை மக்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இங்கே ஆட்சியே நடக்கல. முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக அவர்கள் வெற்றி பெற முடியாது. நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. அதுல சமீபத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினோம். உலகமே நம்மை வியந்து பார்த்தது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் நடத்தினோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் வாயை பிளந்து ஆ என்று பார்த்தார்கள். அதில் அதிகமாக வயிற்றெரிச்சல் திமுகவுக்கு. என்னடா இவங்க எங்கிருந்து வந்தாங்க, எப்படி கூடினாங்க, எப்படி அமைதியா வந்தாங்க, அமைதியா போனாங்க, எங்கேயுமே பிரச்சனை வரலையே, 10 மணி வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே, அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க, அவங்களே பஸ் எடுத்துட்டு வந்தாங்க, காலையில 4 மணிக்கு தான் வெளியில போனாங்க, ஆனாலும் அப்பயும் எங்கேயுமே பிரச்சனையே வரலையே, எங்கிருந்து தான் வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் புரியல. அதனாலதான் இன்று இதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும், நாம் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும், நம் சமுதாயத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் திமுகவுக்கு இருக்கிறது. காரணம், அந்த மாநாட்டிலே நான் பேசிய பேச்சு உங்களுக்கு தெரியும். வன்னிய சமுதாயத்துக்கு துரோகம் செய்தது திமுக என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு நான் வைத்தேன். இந்த தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று அந்த தேர்தல் அந்த மாநாட்டிலே நான் பேசினேன். காரணம், இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் அது. 4 மாதம் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டது திமுக. சமுதாயத்தையும், ஐயாவையும், இந்த சமுதாயத்தையும், இந்த கட்சியையும் நம்ப வைத்து 4 ஆண்டுகள் 4 ஆண்டு காலம் நம்ப வைத்து நான் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தருகிறேன் 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 என்று எத்தனை முறை சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் போய் சொல்றார், வெளியிலையும் போய் எத்தனையோ முறை சந்தித்தோம். அப்போ ஒவ்வொரு முறையும் ஐயாவையும் என்னையும் பார்த்து நிச்சயமாக நான் செய்கிறேன் செய்கிறேன் செய்கிறேன். ஏன் உங்களால செய்ய முடியல? யார் தடுக்கிறா? உங்களுக்கு அதிகாரம் நீங்க தானே வச்சிருக்கீங்க. முதலமைச்சர் அதிகாரம் நீங்க வச்சிருக்கீங்க. எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அந்த அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு. எத்தனை முறை நாங்க போய் பார்த்தோம், பார்த்து ஏமாத்திட்டாங்க. சரி, முதல்ல நாங்க பாக்கிறப்போ எங்களால முடியலன்னா சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு, நாங்க வேற விதத்துல போராட்டம் அதுதான் பண்ணிட்டு இருப்போமே. ஆனா நாங்க செய்யறேன், கொடுக்கிறோம் நம்ப வச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து என்ன கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. தரவுகளை சேகரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த தரவுகள் என்ன அமெரிக்காவில் இருக்குது, இல்ல சைனாவில் இருக்கா? தமிழ்நாட்டில் உங்க கம்ப்யூட்டர்ல தான் இருக்குது. ஒரு தக்னா கம்ப்யூட்டர்ல ஒரே நாள்ல அந்த டேட்டா எடுக்க முடியும். அந்த டேட்டா எடுத்து நியாயப்படுத்தி நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போகலாம். நாங்க கேட்கறது வன்னியர்கள் மட்டுமா கேட்கிறோம்? வன்னியர்கள் போன்று எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுங்க. பட்டியலின மக்களுக்கும் இன்னும் கூடுதலா 2 விழுக்காடு கொடுங்க. எங்க மாநாட்டிலே நாங்க தீர்மானமா போட்டோம்ல,
இந்த மாநாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னோம்ல, பண்ணி செய்து அதற்கேற்ப மக்கள் தொகை அடிப்படை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை பாப்புலேஷன் சோசியல் பேக்வர்ட்னஸ் ரெண்டுமே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இணைத்து இடஒதுக்கீடு எல்லாத்தையும் கொடுங்க. கேட்டோம், இல்ல, ஏமாத்திட்டாங்க. இப்போ இந்த மாநாட்ட கூட்டம் பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் அடுத்த வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு. அந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக வந்துடுச்சு. இப்போ வந்த பிறகு என்ன இப்ப பண்ணிட்டாங்கன்னா, நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ அது யாருமே இல்லை. இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் வில்லன். நம்மளை போட்டு தப்பான செய்தி, தவறான செய்தி, இவங்க இங்க பண்ணிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவங்க சமூக ஊடகத்தில் வச்சுக்கிட்டு நேரடியாக இப்படி செய்தி அவங்களுக்கு வேண்டியவங்க தொலைக்காட்சியில் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தினம் இது போன்ற விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலையும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது யார் யாருன்னு கொஞ்சம் நாள்ல தெரிய போது நானும் சொல்றேன். பொறுமையா இருக்கு. அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல். திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்மளை சந்திக்க முடியாது. அந்த தைரியம் திமுகவுக்கு இல்ல. எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும். அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும், பிளவணும், குழப்பம் பண்ணணும், அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாங்க. இது வெற்றி பெறாது, இது வெற்றி பெறாது. இது எல்லாம் உடைத்து எறிவோம், உடைத்து எறிவோம். நான் விட போறது கிடையாது. என் மேல விமர்சனம் மகேஷ்குமார் பேசினா ஆரம்பத்தில் என்னமோ பேச வந்தாப்புல நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்படி விமர்சனம், நான் என்னமோ காசு வாங்கிட்டேன், நான் அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன். என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணனா அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.